அக்கா உங்க பேருக்கா? பாக்கியம். பாக்கியம். எங்க இந்த வெயில்ல இப்படி நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்கீங்க? ரேஷனுக்கு போகணும், ஜாமான் வாங்க. ரேஷனுக்கா? ஏன் இப்படி உங்களால முடியல? நீங்க எப்படி இப்படி தனியா என் பேர் மட்டும்தான் இருக்கு, அதனால நான் ரேகை வச்சாதான் விழுக்கும். நீங்க ரேகை வச்சாதான் விழுகும். கை கால் என்னாச்சு உங்களுக்கு? கை கால் நரம்பு தளர்ச்சியா இருக்குங்கன்னா. கல்யாணம் பண்ணிக்கலையா நீங்க? தங்கச்சி மட்டும் 2 பேருமே. ஒரு தங்கச்சி வந்து புதுவடைக்கு அங்கிட்டு கல்யாணம் பண்ணிருக்கு. சரி. இன்னொரு தங்கச்சி வந்து பக்கத்துல கல்யாணம் பண்ணது. அவங்க வந்துதான் என்கிட்ட இருக்காங்க. அவங்க வீட்டுலதான் நீங்க தங்கச்சி தான் உங்களை பாத்துக்கிறாங்க? எங்க வீட்டுல தான் தங்கச்சி. உங்க தங்கச்சி உங்க வீட்டுலதான் இருக்காங்களா? உங்க அம்மா அப்பா இருந்த வீட்டுல? நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், உங்களுக்கு யாரும் கிடையாது. சாப்பாடுலாம் எப்படி சாப்பிடுறீங்க? இப்படி எதுவும் கையுதான் அடுக்கும். அதெல்லாம் நீங்களே ரேஷனுக்கு போலாம் நடந்து வந்துட்டீங்க இந்த வெயில்ல. கொஞ்சம் தான் தடுமாறி இருப்பீங்களா? இப்பயே நீங்க தடுமாற பாத்தீங்களே. அது இன்னும் ஒரு அக்காவும் வர இருந்தாங்க, அவங்களோட துணைக்கு போயிட்டு துணைக்கு துணையா போனாதான் நம்ம வர முடியும். ஆமா, துணைக்கு யாரும் இல்லாம வந்தீங்கன்னா அது கஷ்டம்லக்கா. அப்படின்ட்டு அப்புறம் அங்க கொஞ்சம் நேரம் நின்னு வந்தீங்க. அதான் உங்களை பார்த்தோன்னே எனக்கு மனசு கேட்கல, என்னடா இந்த அக்கா இப்படி வராங்களே. நான் வண்டி நிப்பாட்டிட்டு ஒரு நிமிஷம், அதனாலதான் வந்து நேரம் உங்கள்ட்ட ஓரமா வாங்கக்கான்னு வந்து பேசினது. சாப்பாடுலாம் எந்த அரிசி சாப்பிடுறீங்க? ரேஷன் அரிசி. ரேஷன் அரிசி தான் சாப்பிடுறீங்களா? ரோட் சைட்ல இந்த மாதிரி கஷ்டப்பட்டு போவாங்க. இப்போ உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நேரா போய் நான் உதவி பண்ணிடுவேன். எனக்கு அவன் மனசுல பற்றுச்சுனாலே அவங்க யார் என்னங்கறத கேட்டா உங்களுக்கு கஷ்டம் இருந்தா கண்டிப்பா அதை நிவர்த்தி பண்ணுவேன். சரி, அப்ப நான் அந்த கடையில நான் பணம் கொடுத்து உங்களுக்கு மளிகை ஜாமான் வாங்கி தந்தா நீங்க வாங்கிக்கிறீங்களா? வேற என்ன உதவி உங்களுக்கு தேவைப்படும்? ஒரு 300 ரூபா மட்டும் காசு போகக்கூடியதா போகுது மாசத்துக்கா? மாசம். ஏங்க எப்படி சொல்றீங்க? வெறும் 300 ரூபாயா? மாசம் என் நம்பர் தரேன். என்ன தம்பி மேல நினைச்சுக்கோ, உங்களுக்கு மாசம் மாசம் பணம் நான் தரேன். நீங்க இது மாதிரி வெளியில வரப்போ, ஆனா தனியா வரக்கூடாது. ஒரே ஒரு அட்வைஸ், ஏன்னா இப்ப நீங்க கொஞ்சம் தான் கீழே விழுந்திருப்பீங்க. உங்க தங்கச்சியோ இல்ல அவங்க இல்லாத நேரத்துக்கு நீங்க பாட்டுக்கு வந்துட்டீங்க. ஆனா இனிமே அவங்க தங்கச்சியோ இல்ல யாரோ கூட கூட்டிட்டு வரணும். மாசம் நான் உதவி பண்றேன், சரியா? வேணான்னு சொல்லக்கூடாது. கையை கொடுங்க. நீங்க 300 ரூபாய் கேட்டீங்க, நான் இது எவ்வளவுலாம் சொல்ல விரும்பல. இதுல பணம் இருக்கு, இது ஃபுல்லா உங்களுக்கு தான், சரியா? நீங்க யார்கிட்டையும் இனிமே கேட்க கூடாது. என்ன ஆசைப்பட்டு நீங்க இப்ப சொன்னீங்க பாருங்க, ஆசைப்பட்டு ஜூஸ் குடிப்பேன். நீங்க என்ன உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுதோ, என்ன வேணுமோ நீங்க வாங்கிக்கோங்க. இங்க போறப்ப வாங்கிட்டு போயிருங்க. இதே மாதிரி மாசம் மாசம் நீங்க வரப்ப நான் உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் என்னெல்லாம் வேணுங்கிறதோ நீங்க யார்கிட்டையும் இனிமே ஏக்கப்பட வேணாம். சொன்ன ஒரு வார்த்தை, தங்கச்சியா இருந்தாலும் அந்த பொண்ணு கஷ்டப்படுது, அதை கேட்காம தான் நீங்க இருந்திருப்பீங்க. என்ன பிள்ளைங்க படிக்குது, ஏதோ வாங்கிட்டு வந்து கொடுத்த நேரம் சாப்பிடுவேன். சரி, இனிமே உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க சாப்பிடுங்க. சரி, முடிஞ்சவங்களா? அதான் அந்த அக்காவோட கொஞ்சம் உளுந்துருப்பாங்க, தடுமாறிட்டாங்க, கால் வலிக்குது. அதனாலதான் சரி, என்ன நான் ஒரு கஷ்டப்படணும் உதவி பண்ணிட்டு இருக்கேன். அதான் இவங்களுக்கு மாசம் மாசம் இனிமே நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பார்க்கவே அதனாலதான் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு அவங்களால பாவம் நடக்க கூட முடியல. வாங்குறது இல்லை, அது 300 ரூபாங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா பத்தாது. நீ ஈஸியா சொல்லிடலாம். நான் உங்களுக்கு என்னால முடிஞ்ச போனா எவ்வளவு தர முடியுமோ நான் தரேன். சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் நிம்மதியா சாப்பிடுங்க. ஆனா தயவுசெய்து தனியா மட்டும் வெளியில வராது. தனியா வர மாட்டேன். இப்ப நான் ஜாமான் வாங்கி கொடுத்தா உங்க வீட்டுல கொண்டு போய் கொடுத்துருவீங்களாக்கா? இல்ல நீ அதான் ஆட்டோல ஏற்றி விட்டுரு அவங்கள 2 பேரையும். ஆட்டோல நீங்க போயிருங்க. என்ன ஜாமான் வேணுமோ இப்ப இந்த கடைக்கு வாங்க. உங்களுக்கு என்ன ஜாமான் நீங்க வாய்க்கு ருசியா என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ ரேஷன் அரிசியில சாப்பிட வேணாம், நல்ல அரிசியை நான் வாங்கி தரேன். எப்படி நீங்க வந்து கடவுளா பார்த்து உங்களை அம்மாக்கு நல்லா இருந்தா போதுக்கா. உங்களை மாதிரி இருக்கவங்களை பார்த்துட்டு நான் போனேன்னு வைங்களேன், மனசாட்சிங்கிறது என்ன கேள்வி கேட்கும். உங்களை மாதிரி மனிதர்களுக்கு தான் உதவி பண்ணுங்கிறது கடவுள் சொல்லி இருக்கதே. அதான் மட்டும் குடிப்பேன். அப்படியேதான் பிடிக்குமா உங்களுக்கு? அதான் இது எனக்கு டவுட்டா இருந்துச்சு, எந்த ஜூஸ் வாங்குறது தெரியல. வாங்கிக்கோங்க, ஜாமான் வாங்கிக்கோங்க. இதை குடிங்க போல. இது சாப்பிட்றது மாதிரி கஷ்டப்பட்டு நம்பரு, சரியா? நம்பருக்கு நீங்க இனிமேல இப்படி அலைய வேண்டாம். நீங்க எங்க இருந்தாலும் உங்களை தேடி பணம் வந்து சேரும். அப்படியே வாங்க. உங்களுக்கு என்ன ஜாமான் வேணுமோ, வீட்டுக்கு என்ன வேணுமோ, என்ன உங்களுக்கு சாப்பிடணும் தோணுதோ, என்ன பொருள் வேணுமோ வாங்கிக்கோங்க. ஜாமான் சொல்லியிருக்கேன். என்னென்ன ஜாமான் வேணுமோ உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது தேவையான சொல்லிட்டேன். அம்மா இதுல ஜாமான்லாம் இருக்கு, எல்லா ஜாமானும் இதுல இருக்கு. பார்த்து பத்திரமா ஆட்டோ பிடிச்சி தரேன், நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. என்ன தேவையோ என்கிட்ட சொல்லுங்க, சரியா?
வாங்கி கொடுத்துட்டு அப்படியே ஆட்டோல இருந்தாங்க, இதுல ஆட்டோக்கு பணம் இருக்கு, ஆட்டோல மட்டும் அவங்க கூட்டு போயிருங்க. ஜாமானோட ஆட்டோல போயிருக்கு, நடந்து போகாதீங்க, அதுக்கு தான் பணம் கொடுத்துருக்கேன் சரியா? எனக்கு இங்க நிக்குது பாருங்க ஆட்டோ, நீங்க ரேஷன் கடையில போய் ஜாமானை மட்டும் வாங்கிட்டு ஆட்டோல போயிருங்க. பார்த்து போயிட்டு வாங்கக்கா.